ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார் என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே, காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் இயேசுவிலே. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். கண்கள் குருடாகி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். கண்கள் குருடாகி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார், வெற்றியாக நடக்க செய்வார், வெற்றியாக நடக்க செய்வார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். அருவே கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல இந்த வருஷத்துக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. நீ பெரிய காரியங்களை செய்கிறவர், நீ பெரிய காரியங்களை செய்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு பெரியதை, மேலானதை, மேன்மையானதை ஆண்டவரே, சிறந்தது, உச்சிதமானதை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்தீரே. உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் பெரியதான காரியங்களை ஹல்லேலூயா, மேன்மையானவைகளை கர்த்தர் நீ செய்ய போகிறீரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே.
நாங்கள் துதிக்கிறோம். நேர்மையான இந்த வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வானாதி வானங்கள் ஆண்டவரே, கொல்லாத தேவனே, நீ உயர்ந்தவரே, உன்னதமானவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே, இந்த ஆண்டிலே கர்த்தர் பெரிய காரியங்களை தேவனில் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருபையினாலே கர்த்தர் தாங்கி நீ நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ பெரிய காரியங்களையும் ஒருவராய் பெரிய காரியங்களை அதிசயங்களையும் அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிப்போம். யோபேல் 2ஆம் அதிகாரத்திலே, யோபேல் 2ஆம் அதிகாரம் அந்த 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ ஆண்டவர் என் ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறார். என் பிள்ளைகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது என்னுடைய அண்ணன் பிள்ளை, என் தங்கச்சி பிள்ளை, அக்கா பிள்ளை, என் சொக்காற்று பிள்ளை, என் சொந்தக்காரங்க பிள்ளை, இப்படி சொல்லுவோம் இல்லையா. நம்ம பிள்ளை எப்படி சொல்லுவோம், இது என்னுடைய பிள்ளை அப்படி சொல்லுவோம், என்னுடைய பிள்ளை உரிமையாக. அப்போ தேவன் என் ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் வெட்கப்படுத்தாதவர். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். கத்மயம் உண்டாவதால் அல்லேலூயா. கடந்த நாட்களில் நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியாய் பலன் வரும். நீ வெட்கம் அணிவித்த சகல தேசங்களிலும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன். அப்போது இந்த 2026வது வருஷத்தினுடைய வாக்கு தத்துவம், என் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்ப நாளில் 12 மாதம் இருக்குது. இது முதல் மாதம் 1ஆம் தேதி. ஆரம்ப நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். கதுமயம் உண்டாவதாக அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்று நினச்சிக்கிடுங்க, நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னா சபை நல்லாயிருக்கும், ஊழியங்கள் நல்லாயிருக்கும். கதுமயம் உண்டாவதாக அல்லேலூயா. அன்றைக்கி நான் தடுமாறின காரணம் ஆட்களால் கொடுக்க முடியாது. கொஞ்சம் ஆட்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. கதுமயம் உண்டாவதாக அல்லேலூயா. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஆனால் இன்றைக்கி கேட்காமலே அநேக காரியங்களை செய்கிறீங்க. மனப்பூர்வமாக காணிக்கையை கொடுக்குறீங்க, நாங்கள் செலவு பண்ணுறோம். கத்மயம் உண்டாவது அல்லேலூயா. இந்த கிராம ஊழியத்துக்கு போகும்போது அடைச்சனை சொல்லுவாங்க, ஒரு வாரம் நிறுத்தினா கொஞ்சம் பணம் மிச்சம் அவங்க குடும்ப செலவுக்கு ஆகும்லன்னு சொல்லுவாங்க. நான் அந்த வாரம் எடுக்கிற காணிக்கையை பேக்கில் வச்சுட்டு போயிடுவேன். கவர் காணிக்கை கொடுத்தாலும் பேக்கில் தான் வச்சுருப்பேன், வீட்டில் வைக்க மாட்டேன். எல்லாத்தையும் பேக்கில் வச்சுட்டு, அந்த தெரியும், என் ஸ்டைல் தெரியும். பேக்கை எப்படி எப்போ அப்படி இடுக்கி பழகிட்டேன். அது பேக்கை திறந்தால் பணத்தை எடுத்து கொடுப்பேன். மனம் கோடாமல் என்ன நடந்தாலும் அந்த செலவுக்கு எடுத்து கொடுப்பேன். கடந்த நாட்கள் அழைச்சேன்னு சொன்னேன், ஒரு வாரம் நிறுத்தினா 2300 மிஞ்சம் இல்லையா. நம்ம 2 வாரம் நிறுத்துறோம்னா அப்புறமா ஒழித்து வச்சுக்கலாம். என்னுடைய கஷ்டத்தை அறிஞ்சு சொன்னாங்க. அந்த செலவு பண்ணும்போது அவங்க பார்ப்பாங்க, பணத்தை எடுத்து எண்ணி கொடுக்க பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் பரவாயில்லண்ணே அப்படிமே தேவைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கொடுக்குற உற்சாகமான காணிக்கையில் இந்த ஊழியத்தை இப்போ கொஞ்சம் வாடகைலாம் கூட்டிட்டாங்க. கர்த்தர் உதவி செய்கிறார். சீக்கிரமாக வண்டி வாங்க உதவி செய்வார்.
1,31,000 ரூபாய் இல்லையா? அது எப்படியா 2 லட்சம் ஆயிட்டேன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் ஏதாவது ரெடி பண்ணி வாங்கிடலாங்கிற ஆசை இருக்குது. கர்த்தருக்கு உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிற தேவன் நிச்சயமாக சீக்கிரமாய் வாங்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு உண்டாவதா. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள். அப்போ ஆண்டவர் என் ஜனங்கள் என்று யாரை சொல்றார் அப்படின்னா, வாசிக்கும் பொழுது முதலாவதாக அந்த 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரம் அந்த 12வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். முதலாவது ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்ப என் ஜனங்கள் அப்படின்னா யார்? என் பிள்ளைகள் அப்படின்னா யார்? கர்த்தருக்கு நேராய் திரும்புகிறவர்கள். கர்த்தருக்கு உண்டாவதா. ஹல்லேலூயா. அதாவது பாவத்தில் இருந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருந்து நம்ம கர்த்தருக்கு நேராய் திரும்பும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது, ஆண்டவராய தேவனை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தருக்கு நேராய் திரும்பும் பொழுது, திரும்பினவர்கள் பாவத்தில் இருந்து தேவனுக்கு நேராய் ரட்சிப்புக்கு நேராய் திரும்பினவர்கள் என் ஜனங்கள். கர்த்தருக்கு உண்டாவதா. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு புரியுதா? அந்த முந்தின பகுதியை வாசித்தீங்கன்னா நல்லா தெரியும். அதாவது உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்க. உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்துக்கு திரும்பணும் இல்லையா? 28 வயசில் நான் திரும்பினேன் இல்லையா? இன்னும் சில நேரங்களில் கொடூரமான பாவம் சாபங்கள்லேருந்து நம்ம திரும்பி இருக்கிறோம். சில நேரங்களில் அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் என்ன செஞ்சிருவோம். நான் செஞ்சிருவோம். அப்போ ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் ஊழியக்காரனாக இருந்தாலும் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பிரியமில்லாத வார்த்தையை நான் என்ன செஞ்சுருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் அதை நான் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது ரட்சிப்பு என்பது அந்த துணிகரமான பாவத்தில் இருந்து மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய நடைமுறையில் சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் அதில் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் முழு இருதயத்தோடு நீ என்னிடத்துக்கு திரும்பு. நீ என்னிடத்துக்கு திரும்பும் பொழுது நீ என் ஜனம், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ என் ஜனங்கள் என்று ஆண்டவர் யாரை சொல்லுகிறார் அப்படின்னா, ஆண்டவருக்கு நேராய் திரும்பினவர்கள், ஆண்டவருக்கு நேராய் திருப்பப்பட்டவர்கள். கர்த்தருக்கு நேராக நாம் மனம் திரும்பும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ ஜனங்களாக நாம் மாறுகிறோம். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. சரி, 2ஆவதாக ரோமர் நிருபத்தில் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே அந்த 11வது வசனத்தை வாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ 2வது அவருடைய ஜனங்கள் யாரு அப்படின்னா, அவரை விசுவாசிக்கிறவர்கள். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்றார் இல்லையா? இப்போ நம்ம பிள்ளை சில தப்பு பண்ணிட்டு நிற்கனா நம்ம கோபத்தை சொல்லலாம், என் பிள்ளை நீ கிடையாது போ. ஏன்? நமக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செஞ்சிட்ட, நான் விரும்பாத காரியத்தை நீ செஞ்சிட்ட, என்னை தலகுனியே பண்ணிட்ட இல்லையா, என் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லும் கோபத்தில் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ என் ஜனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு நேராய் நம்முடைய இருதயம் திரும்புகிறது மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அப்போ அவரை விசுவாசிக்கிறவன் என் ஜனம். நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ
அவருடைய பிள்ளைகள் என்று நிச்சயம் அந்த வசனத்தை வாசிங்களேன். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே, யோவான் 1ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் சீக்கிரம் வாசிங்களேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம், அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. நாமத்தின் மேல் விசுவாசம் எத்தனை பேர்களோ, 1 2 இல்லை, எத்தனை பேராக இருந்தாலும் சரி, எல்லாரும் அவருடைய சுதந்திரவாளிகள், அவருடைய பிள்ளைகள். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ 2வது என் ஜனங்கள் என்று யாரை சொல்றதுன்னா, அவரை விசுவாசிக்கிறவர்கள். அவரை விசுவாசிக்கிறவன் விற்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக சங்கீதம் 34ஆம் சங்கீதம், சங்கீதம் 34வது சங்கீதம், சங்கீதம் 34 5 வாசிப்போம். 5 வசனம். 34 சங்கீதம் 34 5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. மறுபடியும் வாசிப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ 3வது என் சனம் என்று சொல்லும்போது யாரை சொல்றாரு? அவரை நோக்கி பார்க்கிறவர்கள். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அலெக்சன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு பிடித்தமான ஒரு வசனம், ஒரு வார்த்தை. அதாவது எந்த பணத்துலையும் இந்த ஊழியம் வளரலை அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. கடந்து வந்தப்ப இனிமே அந்த மாதிரி இருக்குமா, நடக்க முடியுமானா முடியாது. எப்படியோ கர்த்தர் பலத்தில் நடத்தி கொண்டு வந்தார். உண்மையில் எந்த பணத்துலேயும் இந்த ஊழியம் இல்லையா, எந்த ஒரு ஐஸ்வர்யமானையும் நாங்கள் தேடி போனதே இல்லை. கர்த்தருடைய கிருபையினால். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. பொதுவாக நான் கேட்க கூச்சப்படுவேன். அந்த பண விஷயத்தில் ஒருத்தங்கிட்ட போய் கேட்க ரொம்ப வெட்கப்படுவேன். தேவைப்படும், ஊழியத்துக்கு தேவை. ஆனால் போய் கேட்குறதுக்கு எப்படி கேட்க, அந்த ரகசியம், அந்த அதாவது எப்படியோ சொல்லுவோமே, இந்த சாடமாடா சொல்லுவோமே, தேவைகளை சொல்கிறது, அந்த மாதிரி சாடமாடெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது இல்லையா. கேட்குறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்களா பார்த்து என்ன சொல்லுங்கன்னு சொன்னால் தான் சொல்லுவேன். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அந்த ஊழியத்தோட தேவைகளை சந்தித்தார். ஆளை இடம் வாங்க உதவி செய்தார், கட்டிடத்தை கட்ட உதவி செய்தார். ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே வந்துச்சு. உள்ள ஒரு பெரிய செட்டு இருந்துச்சு இல்லையா. ஃபவுண்டேஷன் மண்ணெல்லாம் போடலை, செட்டை வச்சுக்கிட்டே கிட்டோம். மேலே போச்சு. காங்கிரீட் போட தான் செட்டை எடுத்துகிட்டு சைடில் வச்சு நடத்தினோம். ஒரு 3 வாரம் காங்கிரீட் போட்டோன்னே பெரிய பள்ளம் தொட்டி மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் படி போட்டு மேலே ஏறுவாங்க, நாங்கள் படி போட்டு கீழே இறங்கணும். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த ஃபேன்லாம் மாட்டு பெரிய ஏணி செஞ்சோம். செட்டு உள்ள கம்பெல்லாம் ஏணி செஞ்சு தான் அந்த ஃபேன்லாம் மாட்டினோம். பெரிய உயரம். தினேஷ் அப்பா அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தான். ஜெயா கல்யாணம் வந்து அந்த தொட்டிக்குள்ளே தான் நடந்துச்சு. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம ஜெயா திருமணம் ஃபவுண்டேஷன் மண்ணு போடலை, உள்ளதான் பழைய இதில் தான் இறங்கி தான் பொண்ணு மாப்பிள்ளை உள்ளே இறங்கி வந்துச்சு. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த மண்ணு போடுறதுக்கு சில நாட்கள் ஆகிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பில்டிங்கு பழசாயிட்டு. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, அப்போது ஆண்டவர், நான் ஐஸ்வர்யவான்கள் பெரியவங்ககிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க, நான் போக மாட்டேன். சிலவங்க கூப்பிட்டு காணிக்கை கொடுப்பாங்க, நீங்கள் தொடர்ந்து வாங்க போக மாட்டேன். கூப்பிட்டா போகணும் அப்படின்னு கூச்சப்போட, வேறு அந்த கௌரவ பிரச்சனைலாம் கிடையாது இல்லையா. கூப்பிட்டு கொடுக்கட்டுமே, நம்ம ஞாபகம் இருந்தால் சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி சிஎஸ்சியில் முக்கியமான அவங்க தம்பி தினேஷ் அதில் வேலை பார்க்குறான். அந்த பெரிய ஆஃபீஸு உள்ளே கூப்பிட்டு போனாங்க. ஒரு 5000 செக்கு கொடுத்து, அப்பமே ஒரு 20 வருஷம் இருக்கும், 5000 செக்கு கையில் கொடுத்து, நீங்கள் மாதந்தோறும் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு ரூமை காட்டினாங்க. இந்த ரூமுக்குள்ளே நீங்கள் ஜெபம் பண்ண வரணும். நான் எப்பவும் இங்கே இருக்க மாட்டேன், வெளிநாட்டில் இருப்பேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆஃபீஸில் இந்த பொண்ணு வந்து உங்களை கனப்படுத்துவா அப்படி சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு காணிக்க கொடுப்பா,
கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நான் சைக்கிளில் தான் போயிருந்தோம். அவ்வளோ கூச்சம், அந்த கம்பெனிக்குள்ள திரும்ப போகவே இல்லை. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. எல்லாரும் சொன்னாங்க உங்களுக்கு பிழைக்க தெரியல. அப்படிப்பட்ட இடத்துல அறிமுகமாகிறது பெரிய கஷ்டம். ஒருத்தங்க அறிமுகப்படுத்தி நீங்கள் ஏன் போகலை? எல்லா ஊழியக்காரர்களும் போவாங்க. போய் அங்கே போய் ஜெபம் பண்ணணும். கம்பெனிக்காக ஆட்களுக்காக ஒரு பொண்ணு அங்கே இருக்கும் ஆஃபீஸில், உடனே ஒரு கவரை கொடுப்பாங்க. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போகவே இல்லை. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக என் தேவையை சந்தித்து கொண்டு வந்தார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அதனுடைய பலனை நான் எதிர்பார்க்காத அளவு கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டவர் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு ஜனங்களை கர்த்தர் எனக்கு எழுப்பி தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஒன்று சொல்லுவேன், ஆண்டவரே வரக்கூடிய காணிக்கையில் நான் உண்மையாக இருக்கணும். ஆண்டவரே கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நான் தவறான வழியில் செலவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா எல்லாருமே காணிக்கை கொடுக்கும்போது அவங்களுக்கு பல தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளுக்கு மத்தியில் கர்த்தருக்காக கொடுக்குறாங்க இல்லையா? அந்த கர்த்தருக்காக கொடுக்கும் பொழுது நாமும் கர்த்தருக்காகவே செய்யணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டவர் என் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. என் குடும்ப தேவைகளை சந்திக்கிறார். அதே நேரத்தில் ஊழியத்தினுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறவர். ஆண்டவர் நாட்களிலே அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆக எவ்வளவு பணங்கள் வந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யவான்களை கர்த்தர் நமக்கு எழுப்பி தந்தாலும் ஐஸ்வர்யவான்களுக்கு பின்னால் போயிடக்கூடாது. கர்த்தருக்கு முன்னாலே கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. இந்த பேதுரு காரியத்தை அடிக்கடி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அடிக்கடி தான் பார்ப்பேன் இல்லையா? பேதுருவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் ஆசீர்வாதத்துக்கு பின்னால் போகலை, ஆசீர்வதித்த தெய்வத்துக்கு பின்னால் போனான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. யார் எவ்வளவு காரியங்களை செஞ்சாலும் சரி அவங்களுக்கு பின்னால் போயிடக்கூடாது. கர்த்தருக்கு பின்னால் போனோம்னா தேவன் தொடர்ந்து நம்மளை நடத்தி கொண்டே இருப்பான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆனால் ஜனங்களை கனப்படுத்தணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அது யாராக இருந்தாலும் சரி, இயலாதவர்கள் இருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறேன். மற்ற ஊழியங்களுக்கு என்னால் கொடுக்குற அளவுக்கு நான் கொடுக்குறேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. இன்னும் நான் கொடுக்கணும். எல்லாமே எனக்குன்னு சொல்லி வச்சுக்கிறேன் இல்லை. எனக்கு வரக்கூடிய ஊழியத்துடைய செலவுகள், என் பிள்ளைகள் தேவைகள்லாம் இருக்குது. அவைகளுக்கு நடுவில் மற்ற ஊழியங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நீங்கள் கொடுக்குற காணிக்கை எனக்கு மட்டும் கிடையாது, அநேக ஊழியங்களுக்கு, அநேக கஷ்டப்பட்டவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த நாட்களிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிற சனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ என் சனங்கள் என்று யாரை சொல்கிறார் அப்படின்னா அவரையே நோக்கி பார்க்கிற சனம். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. இந்த 2026 வருஷத்தில் நீங்கள் மனுஷரை பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே ஆபிரகாம் ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தலாம், கரங்களை விரிச்சான். என் தேவன் தான் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னான். உம்மால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லாத அளவுக்கு என் தேவன் என்று சொல்லி கரங்களை விரித்தான். ஆண்டவர் தொடர்ந்து சொல்லும் பொழுது நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு பலனாக இருக்கிறேன். இதுதான் தேவன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. யோசபாத்துக்கு பிரச்சனை வரும் பொழுது உடனே ஜனங்களெல்லாம் கூட்டி வாங்க யுத்தத்துக்கு போகும்னு சொல்லலை, கர்த்தருக்கு முன்னால் நின்னாங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. தாவீது எப்பொழுதும் தனக்கு முன்னால் கர்த்தரையே வச்சு அவரையே பார்த்துக்கிட்டே இருப்பான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. கர்த்தர் அவனை பார்ப்பாரு, இவன் அவரை பார்ப்பான். அவனுடைய வாழ்க்கை அசைக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து அவரையே நோக்கிறேன். அவர் என் வலது பிரசத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவது இல்லை. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்குற ஜனம் ஒருபோதும் அசைக்கப்படாது. அல்லேலூயா. மனுஷரை நோக்கி பார்த்தா நம்ம வாழ்க்கையில் அசைவு வந்துடும், பிரச்சனை வந்துடும், தோல்வி வந்துடும். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஜனம் ஒருபோதும் அசைக்கப்படாது. அல்லேலூயா. அதான் கர்த்தரை எப்பொழுதும் எந்த நேரமும் அவரையே நோக்கி பார்க்குறேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறதுனால என் வாழ்க்கை நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை.
அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற சனம் ஒருபோது வெட்கப்பட்டு போகாது. என் சனங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் யாரை சொல்லுகிறார்? என்னை நோக்கி பார்க்கிற சனம், அவரே நோக்கி பார்க்கிற சனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நான்காவதாக ஸ்தோத்திரம். இது ஏசாயா 49 அதிகாரத்தில், ஏசாயா 49 அதிகாரம் அந்த 23 வாசிப்போம். 49, 23. 49, 23. வாசிங்க. உன்னை வளர்க்கும் தந்தைகளும், கடைசி 3 வசனம் வாசிங்க. கடைசி 3 வரி. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை நீ அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. 4வது, என் ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் யாரை சொன்னார்? எனக்கு காத்திருக்கிறவர்கள், என் காரியங்களுக்காக, என் கிரியைகளுக்கு காத்திருக்கிறவர்கள் இல்லையா? கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனங்கள் என்று ஆண்டவர் யாரை சொன்னார்? அவருக்கு நேராய் திரும்புகிறவர்கள். என் ஜனங்கள் என்று யாரை சொன்னார்? அவரை விசுவாசிக்கிறவர்கள். என் ஜனங்கள் என்று ஆண்டவர் யாரை சொன்னார்? அவரையே நோக்கி பார்க்கிறவர்கள். 4வது, என் ஜனங்கள் என்று ஆண்டவர் யாரை சொல்ல அப்படின்னா அவருக்கு காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையோடு காத்திருந்து முறுமுறுப்பு இல்லாமல் இன்னும் காலமாகுது, இன்னும் நேரமாகுது இப்படிலாம் சொல்லாமல் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் இல்லையா? எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம் அந்த வசனம் இல்லையா? பொறுமையோடு காத்திருந்து, எவ்வளோ பொறுமை பாருங்க. நாட்கள் காலமாக ஆக எரிச்சல் வரும். இன்னும் காத்திருக்கணுமா? இருதயம் இழைச்சி போயிடும் இல்லையா? நம்ம நெடுநாள் காத்திருக்க இருதயத்தை நிச்சயம் இழைக்கப்படணும். நமக்கு இழைப்பு வந்துடும், கோபம் வந்துடும், இன்னும் காரியம் நடக்கலை. ஆனால் ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என் ஜனங்கள் என்று யாரை சொன்னார் அப்படின்னா, எனக்காக, என்னுடைய காரியத்துக்காக நான் தான் தரணும்னு சொல்லி காத்திருக்கிற ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு தாரும், ஆண்டவரே நீர் எனக்கு தார், நீர் எனக்கு தார். பொறுமையோடு காத்திருப்போம் இல்லையா? இந்த 2026 வருஷத்தின் ஆரம்ப நாளில் 25 வருஷத்தில் பொறுமையோடு காத்திருந்திருப்பீங்க இல்லையா? உங்கள் இருதயம்லாம் இழைச்சி போயிருக்கும் இல்லையா? ஆனால் நீங்கள் விரும்புகிறது இந்த 2026 வருஷத்தில் இந்த முதல் மாதத்தில் வரும். எல்லாரும் அழிச்சு மலையிலோய்யா, எல்லோரும் கரங்கதி சொல்லுவோம்மா. நான் கடந்த நாட்களெல்லாம், கடந்த வருஷம், கடந்த நாட்கள், அதிக நாட்கள் காத்திருந்துக்கிறேன். என் இருதயம் இழைச்சி போயிட்டு, ஆனால் விரும்பினதை எனக்கு இந்த 2026 வருஷத்தின் இந்த முதல் வாரத்தில் கத்த எனக்கு தரப்போகிறார். எல்லா அழைச்சல் மலையிலோய்யா, எல்லாரும் அலையிலோய்யா, எல்லாம் உச்சமாக சொல்லுவோம்மா. அலையிலோய்யா. என் இருதயம் இழைச்சி போயிட்டு, நான் ரொம்ப நாளாக காத்திருக்கிறேன், நடக்கவே இல்லை. ஆனால் விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். என் ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருக்கிற ஜனங்கள் என் ஜனங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, ஐந்தாவது அந்த சங்கீதம் 22ஆம் அதிகாரத்திலே 22 அந்த 5 வாசிப்போம். 5 வசனம். 22ஆம் அதிகாரத்திலே அந்த 5வது வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். 5வது கர்த்தரை நம்புகிறவர்கள். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் என் ஜனம், என்னுடைய ஜனம். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம பிள்ளை நல்லா படித்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு இல்லையா, வேலைக்கு போய் திருமணம் முடித்த பிறகும் இல்லையா, மனைவிக்கு பின்னால் போகாமல் இல்லையா, கணவருக்கு பின்னால் போகாமல்
மனைவி கணவனோட ஐக்கியமாக இருக்கணும், அதை விட்டுறவே கூடாது இல்லையா? தாய் தப்பெல்லாம் கணம் பண்ணணும். கத்மாயும் கொண்டாலும் இல்லையா? இந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம என்ன சொல்லுவோம்? என் பிள்ளை. கத்மாயும் உண்டாவதா கலையிலோய்யா அப்படின்னு சொல்லாலோய்யா. என் சனம், என் பிள்ளைகள், என் பிள்ளைகள் நான் சொல்கிறத கேட்பாங்க இல்லையா? எனக்கு பின்னால் இருப்பாங்க, எனக்கு உதவி செய்வாங்க, என் பிள்ளைகள். ஆண்டவர் என் சனம் என்று சொல்லும் பொழுது 5வது காரியம், என்னை நம்புகிறவர்கள். கத்மாயும் உண்டாவதா கலையிலோய்யா அலையிலோய்யா. நம்ம கர்த்தரை நம்பணும், ஆண்டவர் நம்பணும். நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ப முடியாது. இந்த உலகத்தில் எல்லாமே நம்பிக்கை இல்லாத ஒரு காரியம். எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த உலகத்தில் இந்த பூமியில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் கர்த்தரை நம்புகிறவன் அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கத்மாயும் உண்டாவதா ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கத்மாயும் உண்டாவதா ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என் ஜனங்கள் என்று யாரை சொன்னார்? 5வது, என்னை நம்புகிறவர்கள். கத்மாயும் உண்டாவதா ஹல்லேலூயா. அந்த வசனம் நல்ல வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதென்றார்கள். கத்மாயும் உண்டாலூயா. கர்த்தரை நம்புகிற ஜனம் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்புகிற ஜனம் ஒருபோது வெக்கப்பட்டு போகாது. கர்த்தனாமம் உண்டாவதா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. அப்போ என் ஜனங்கள் என்றால் யாரை சொன்னார் அப்படின்னா, அவருக்கு நேராய் முழு இருதயத்தோடு திரும்புவது. 2வது, அவரை விசுவாசிப்பது. 3வது, அவரை நோக்கி பார்ப்பது. 4வது, அவருக்காக காத்திருப்பது. 5வது, அவரையே நம்புவது. கத்மாயும் உண்டாலூயா. இந்த ஜனங்கள் என் ஜனம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வானாதிவானங்கள் யாவோ ஆதி கீழுள்ள ஆகாயமோ, வானாதிவானங்கள் யாவோ ஆதி கீழுள்ள ஆகாயமோ, பூமியில் காண்கின்ற யாவோ கர்த்தா உமை போற்றுமே. ஆகா எண்ணில் அடங்கா சோத்திரம் என்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா நான் பாடுவேன். காட்டீரில் வாழ்கின்ற யாவோ கடும் காற்றும் பனி தோறலோ, காட்டீரில் வாழ்கின்ற யாவோ கடும் காற்றும் பனி தோறலோ, நாட்டீரில் வாழ்கின்ற யாவோ நாதா உமை போற்றுமே. ஆகா எண்ணில் அடங்கா சோத்திரம் தேவா பாடுவேன். எண்ணில் அடங்கா சோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். வாழ வயதுள்ளலோ நீரும் வயதால் முறிந்தோர்களோ, வாழ வயதுள்ளலோ நீரும் வயதால் முறிந்தோர்களோ, பாலகர் தம்மாயினாலோ பாடி உமை போற்றுவாரே. ஆகா எண்ணில் அடங்கா சோத்திரம் எண்ணில் அடங்கா சோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். எல்லாம் எளிமை நின்று, எல்லாரும் எளிமை நின்று ஹல்லேலூயா துதிக்க. எல்லாரும் எளிமை நிற்போமா?
ஹல்லேலூயா. எல்லா எளிமை நின்று எல்லாரும் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் எல்லாம் சொல்லுவோமா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் என்னும் பொழுது அவருக்கு நேராய் திரும்புவது, அவரை நோக்கி பார்ப்பது, அவரை விசுவாசிப்பது, அவரை நம்புவது, அவருக்காக காத்திருப்பது. நல்ல ஆண்டவரை எல்லாரும் கரங்களை உயர்த்தோமா? இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம், சபையின் வாக்குத்தத்தம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாதபடி தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் எல்லாரும் ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. என் ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். இயேசுவே நாங்களுமே துதிக்கிறோம். நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் தொடர்ந்து உங்களை நடத்துவார். தேவன் உங்களை நடத்துவார். அவர் கைவிடாத தெய்வம், அவர் மாறாத தேவன். அவர் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதத்திலே ஒரு வசனம் உண்டு, 91 சங்கீதம். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து, ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆபத்துல, பிரச்சனையில, போராட்டத்துல, சிறையிருப்புல நான் அவனோடு இருப்பேன். உன் கூட இருந்து உன்னை தப்புவித்து, உன்னை விடுவித்து, உன்னை கனப்படுத்துவேன். உன்னை கனப்படுத்துவேன். ஆபத்துல நான் எங்கேயும் ஓட மாட்டேன். உன் பிரச்சனையில உன் கூட தான் இருப்பேன். வேதம் சொல்கிறது. யோசேப்பு சிறைச்சாலை இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடே இருந்தார். யோசேப்பு சிறைச்சாலை இருக்கும்போது கர்த்தர் அவனோடே கூட இருந்து அவனை வெளியே கொண்டு வந்து தேசத்துக்கு அதிகாரியா கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க கர்த்தரை உயர்த்த உயர்த்த உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். உங்க பொருளாதாரத்தை கர்த்தர் உயர்த்துவார். உங்க வேலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவரை வேலை சரிடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். 2026 வருஷத்துல ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை தப்புவித்து அவர் உங்களை கனப்படுத்துவார். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும். இந்த 2026 வருஷத்தின் 6 நாளிலே அது பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்காக, திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, கர்ப்பமா இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக, நல்ல பிரசவத்துக்காக, வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, நல்ல வேலை வருமானத்துக்காக எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அப்படி நாம மகிமைப்படட்டும். சபைக்கு வருகிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உதவி செய்யற இந்த ஊழியத்தை தாங்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒத்துழைப்பு கொடுக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நீர் மகிமைப்படும்.
தொடர்ந்து நம்முடைய பந்திய ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.